அகண்ட பாரதம் எங்களுக்கு வேண்டும். சரி, தயவு செய்து அதுக்கு நீங்களும் வரீங்க. ஆமா, அகண்ட பாரதம் வேண்டும். சரி, அப்படி ஒரு பாரதம் வந்து விட்டால் சிஏ எல்லாம் செல்லுபடியாகும். சரி, அதனால சரி, என்ன நான் முடிக்கிறேன் கொஞ்சம் சுருக்கமா. அப்படி சொன்ன லாஜிக்கு சங்கர் சார் வந்துட்டாரு. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வெடிகுண்டுங்கிறாரு. இப்படிதான் மகாத்மா காந்தின்னு ஆரம்பிச்சாரு. பொயில ஆரம்பிச்சு பொயிலே முடிச்சிட்டாரு. அதுக்குள்ள மறுபடியும் நான் போய் ஒன்று என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல சார். நான் சொல்ல வர விஷயம் மறுபடியும் அதே தான் சார். இது வந்து அரசியல், ஓட்டு அரசியல் சார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே ஓட்டு அரசியல் அடிப்படையாவே யோசிச்சு பழக்கப்பட்டுட்டு எங்களையும் அதே மஞ்சள் கண்ணாடி போட்டு பாக்குறதுனால நாங்க மஞ்சளா தெரியும். இங்க சிஏஏவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க ஓட்டு அரசியல் பண்ணி அதை வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணீங்க. அது இல்லைன்னு சொல்ற எங்களை சந்தேகமா பாக்குறீங்க. இங்க தீவிரவாதம் இருக்கு, இது சமுதாயத்துக்கு பிரச்சனை. நாங்க ஒரு சமுதாய நோக்கத்தோட சொல்றோம், அதை நீங்க பிரச்சனையா பாக்குறீங்க. சரி, ராமலிங்கம் மர்டர் ப்ரோவோகேஷன், ஆடிட்டர் ரமேஷ் மர்டர், பாடி சுரேஷ் மர்டர், வெள்ளையப்பன் மர்டர், சசிகுமார் மர்டர், அதெல்லாம் பிளான்டு தானே? என்ன சார் ஏன் இப்படி சப்ப கட்டுறீங்க? நடந்திருக்கிறது ஒரு படுகொலை, ஒரு தீவிரவாத செயல். அதை வந்து நீங்க வந்து அப்படியே வந்து ஏன் இதுதான் தப்பு, இதுதான் பொதுமைப்படுத்துவதற்கான முயற்சி. நீங்க இஸ்லாமிக் ஸ்டேட்டை இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுதான் இஸ்லாமியர்களை சப்போர்ட் பண்றதை ஒழிய இது மாதிரி சப்ப கட்டு கட்டுறது இல்ல. நீங்க நிரூபிக்கப்படாததெல்லாம் என்ன நிரூபிக்கப்படாது? அப்ப இந்த கொலைகள் எல்லாமே பிளான் மாதிரி கிடையாது, ஒரே சிஸ்டம்ல பண்ணல. அதுல தப்பிச்ச அதுல பெயில் வாங்கின அப்துல் சமீம் இந்த வில்சனை கொல்லல. இந்த வில்சனுக்கும் அதுல அது மறந்துட்டு பாருங்க. ஹஜ்ரான் ஹாசிம் அந்த இலங்கை குண்டுவெடிப்புக்கு மூளையா செயல்பட்டவர், அவருக்கும் இங்க அசாருதீனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. இது ரிப்போர்ட் வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு. நீங்க உடனே பத்திரிகை நம்பாதீங்க. அவருக்கும் அசாருதீனுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த அசாருதீனுக்கும் சையத் அலி, நவாஸ், அப்துல் சமது பேப்பர்ல வந்த கட்டிங் யார் உறுதிப்படுத்தி இருக்காங்க சார்? நான் என்ன கேக்குறேன், அதான் சார், நீங்க ஒரு விஷயம் பொய்யா சொல்லுவீங்க சார். அத நான் பேப்பர்ல வந்த விஷயத்த சொன்னா யார் சொன்னான்னு கேட்பீங்க, பேப்பரை நம்ப கூடாதுன்னு. இது வந்து காவல்துறை விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் பேப்பர்ல வந்து செய்தி. ஆனா நான் டேட்டோட தருவேன், அந்த பேப்பர் கூட எடுத்து வந்து தருவேன். நீங்க என்ன பண்றீங்க? ஏன் இப்படி சப்ப கட்டு கட்டுறீங்க? நடந்திருக்கிறது ஒரு தீவிரவாத செயல். சகோதரர் அவர்கள் கண்டிக்கிறார். உங்களுக்கு கண்டிக்கிறதுல என்ன பிரச்சனை? அது ஏன் வந்து நீங்க வந்து இது பண்றீங்க? அதுதான் சொல்றேன் நானு. நீங்க கண்டிங்க, மோடி சாப் கண்டிங்க. 2700 பேரை கொலை பண்ணாரு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் உறுதியில்லாத நீங்க உள்துறை அமைச்சர் கண்டிங்க. அநியாயத்தை கொலை பண்ணாரு. என்ன கொலை பண்ணி ஒரு வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி பண்ணாரு. அதனால அவரை ஒரே ஒரு விஷயம் சார், குர்ஆன் வலியுறுத்தலன்னு சொன்னார் இல்லையா சார்? ஒன்னே ஒண்ணுதான் சார், இறுதியா சொல்றேன். குர்ஆன் வலியுறுத்தல அப்படின்னு சொன்னார்ல சார், தயவு செஞ்சு இத ஊரெல்லாம் போய் உங்களுடைய சகோதரர்களுக்கு கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சார். நீங்க நம்பக்கூடிய ஒருத்தனுக்கான அவன மாதிரி குர்ஆன் சொல்லலன்னு சொல்லுங்க சார். சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து நாங்க பேசணும்னு இருந்தோம், ஒரு தெளிவை கொடுக்கணும்னு இருந்தோம். நிச்சயமாக முடிச்செல்லாம் போடல. மிக்க நன்றி 3 பேருக்குமே. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக, நிர்வாகம் சார்பாக, எதற்காகன்னு சொல்றேன், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பவர்களை நீங்க எதிரியா பார்க்கல. நாங்க காந்தியை கொண்டவர்கள் அல்ல. மிக்க நன்றி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும். நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.